Celebrate Pongal with Idayam. Pongalo Pongal. Celebrate Pongal with Idayam Mantra. Pongalo Pongal. இது சென்னைக்கு மட்டுமான வரவேற்பு தான். அதே நாளில் அடுத்தடுத்து ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பாரத பிரதமர் போவதாக தகவல் வந்திருக்கிறது. இது சென்னைக்கான வரவேற்பு. சென்னை சுற்றியில் இருக்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இங்கே வருவார்கள். மற்ற மாவட்டத்தில் இங்கே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. மிக பிரம்மாண்டமான வரவேற்பு. அவர் வருகிற வழியிலெல்லாம் கலை நிகழ்ச்சிகள், அயோத்தி புதிதாக அமைக்கப்பட்ட ராமர் கோயிலுடைய வடிவமைப்பு, அதற்கு கீழே நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்து அந்த அர்ச்சனை செய்வது, அந்த பஜனைகள் பாடுவது, ஸ்ரீராம ஜெயம் பாடுவது போன்ற நிகழ்ச்சி, பல தமிழக கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே இடம்பெற இருக்கிறது. நேப்பியர் பாலத்திலிருந்து வழிநடுக சிவானந்த சாலை முழுவதும் வரவேற்பு இருக்கும். அதற்கடுத்து பல்லவன் சாலையிலும் வரவேற்பு இருக்கும். பாரத பிரதமர்கள் நிகழ்ச்சி முடித்துவிட்டு மறுபடியும் சென்னையிலே தங்குவதாக தெரிவிக்கிறது. அதை பற்றிய தகவல் நாளைக்கு உங்களுக்கு உறுதியாக வரும். இது மிக எழுச்சியான ஒரு வரவேற்பு. பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்துக்கு தான் வந்தார். 2024 முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்திற்கு திருச்சிக்குத்தான் வந்தார். அதே போன்று அங்கே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் திருச்சி விமான நிலையத்தினுடைய விரிவாக்க புதிய விமான நிலைய தொடக்க விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். அடுத்து உலகமே எதிர்பார்க்கக்கூடிய 500 ஆண்டுகள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஏற்கனவே இருந்த கோவில் மாற்றப்பட்டு மறுபடியும் அங்கே வேறு அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டது. திருப்பி நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மறுபடியும் அங்கே அயோத்தியில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடங்கி வைக்கிற அந்த விழாவில் பிரதிஷ்டை செய்கிற நிகழ்ச்சிக்கு முன்பாக தமிழகத்துக்கும் அங்கே இருக்கிற ராமருக்கும் இருக்க தொடர்பு, ஸ்ரீராமருடைய குலதெய்வம் இங்கே இருக்கிற ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள் அவர்கள் தான் அவருடைய குலதெய்வம் என்பதையும் பாரத பிரதமர் தெரிந்து அறிந்து அவர் இங்கே வந்துவிட்டு ராமேஸ்வரம் வந்துவிட்டு நேரடியாக அயோத்தியாவில் சென்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை. வழக்கம்போல் செங்கோல் நிறுவியதிலிருந்து ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்துக்கு வருகிறதிலிருந்து அவரே பேசுகிற பொழுது நான் எங்கே சென்றாலும் தமிழகத்தினுடைய நினைவும் தமிழ் மொழியினுடைய நினைவும் தான் என்னை மிகவும் ஆக்கிரமித்திருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்களே பலமுறை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு அயோத்தி கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவும் தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தில் இருந்து, தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, ஒரு கலாச்சாரம் மிக்க பூமி, இங்கே இருந்து தான் இந்த ஆன்மீகம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது, இந்த இந்து ஆன்மீகம் பரவி இருக்கிறது என்ற அடிப்படையில் நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய வகையிலே பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்துவிட்டு நேராக அயோத்தி செல்வது ஒரு மற்றொரு பெருமை. அப்படி வரக்கூடிய தலைவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை இங்கே இருக்கிற தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்து வருகிறோம். சிவானந்த சாலை, பல்லவன் சாலை முழுவதும் கட்சியினுடைய தொண்டர்கள் நிரம்பி வழிந்து அவரை வரவேற்க வேண்டும், மலர் தூவி வரவேற்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்ற மாவட்டத்தினர் இங்கே வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஸ்ரீரங்கம் செல்கிறார், ராமேஸ்வரம் செல்கிறார், அந்த நடுப்பகுதியில் இருக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள், தென் மாவட்டத்தில் இருப்பவர் ராமேஸ்வரத்தில் இருப்பார், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டும் பொதுமக்களோடு இணைந்து பாரத பிரதமருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அளிக்க இருக்கிறார்.